பழனிவேலும் சரவணனும் இங்கே கடைக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்போது சரவணன் கிட்ட இங்கே பழனி கேட்குறாங்க, அக்கா ஃபோன் பண்ணிச்சாடா, ராஜி மீனா எல்லாரும் எப்படி இருக்காங்களாம், இன்னும் வரத்துக்கு எத்தனை நாடா இருக்குன்னு பழனிவேல் இங்கே சரவணன் கிட்டே கேட்க, சரவணனும் இன்னும் 2-3 நாளில் இப்படியும் வந்துடுவாங்க மாமா, போன இடத்துல அதுவும் மீனாவுக்கு சொந்தக்காரவங்க வீடு வேற, அங்கே வசதியாக தான் இருக்குன்னு அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அக்கா அப்புறம் அம்மா மீனா ராஜினி எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்ல. ஆமாம், இங்கே வீட்டில் அச்சா எப்படி இருக்காரு, அக்காவை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்பாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கார், அம்மா எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கார், அம்மாவை என்னதான் அப்பா வழி அனுப்பி வச்சாலும் அப்பாவுக்கு அம்மாவை மறக்கவே முடிய மாட்டுது அப்படின்னு சரவணன் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் சரவணா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு பழனிவேல் கேட்க, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரவணனும், ஆமாண்டா சரவணா, உன்னை ஒரு பொண்ணோட 2-3 தடவை கோவிலில் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் பார்த்ததா என்கிட்ட வந்து சொன்னார், நல்ல வேலை அவர் என்கிட்ட சொன்னார், என் அண்ணனுங்கிட்ட சொன்னேன்டா அம்பட்டு தான் இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் மச்சானையும் அக்காவையும் அவமானப்படுத்துகிற விதமாக பேசியிருப்பாங்க, நல்ல வேலை என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு அனுப்பி வச்சேன், யாருடா அந்த பொண்ணு, நீ அடிக்கடி அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்காக பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நிற்க, டே சரவணா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட பேசுகிறேன், நான் உன்னை தப்பாக எதுவும் நினைக்கல, ஆனால் இப்படி டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் வேறு ஒரு பொண்ணு கூட நீ அடிக்கடி போய் பேசிக்கிட்டு இருந்தனா அப்புறம் அக்காவுக்கும் மச்சானுக்கும் தானே பெரிய கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல, 2 பேருக்குமே தெரியுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு அது போக, ஆமாம் மாமா, அப்பாவும் என்ன அந்த பொண்ணு கூட கோவிலில் தான் வச்சு பார்த்தாரு, நானும் விஷயத்த தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு இங்கே பழனிவேல் திரும்பவும் கேட்க, உங்களுக்கு கூட தெரிஞ்ச பொண்ணு தான் மாமா, அது வேற யாரும் இல்லை, நான் அஞ்சலின்னு ஒரு பொண்ணை காதலிச்சல, அது உங்களுக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மச்சானும் அக்காவும் கூட அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணான்னு சொல்லி அப்போவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நீயுமே அதெல்லாம் மறந்துட்டானே இருந்தேன்னு சொல்ல, அப்போல்லாம் நான் ஈஸியாக எதையுமே மறக்கலாமாம்மா, எனக்கு இந்த வீட்டில் தங்கமயில பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த அஞ்சலியை மறக்கவே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கமயில் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன், அதை என்னால் மறக்கவும் முடியாது தான், ஆனால் அதே நேரத்தில் தங்கமயில் பண்ணின எந்த விஷயத்தையும் என்னால் மறக்கவும் முடியாது, இனிமேல் மன்னிக்கவும் முடியாது, அவளை என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுட்டேன் மாமான்னு சொல்ல, ஓ அதுக்காக தான் இப்போ அஞ்சலி கூடன்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் கிட்டே கேட்குறாங்க பழனிவேல். அதுக்கு உடனே சரவணனும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, இது எல்லாமே யதார்த்தமாக நடந்த விஷயந்தான், நானும் அஞ்சலி யதார்த்தமாக தான் கோவிலில் மீட் பண்ணணும், அவள் வாழ்க்கையிலேயும் நிறைய கஷ்டம், என் வாழ்க்கையிலேயும் நிறைய கஷ்டம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தோம், அவ்வளோதான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே இதை தாண்டி வேறு எதுவும் இல்லையடா அப்படின்னு சொல்ல, ஏமாமா அப்படியே இருந்தால் தான் எதுவும் தப்பு இருக்கா என்ன, இந்த காலத்தில் இந்த தங்கமயில் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு மாமா தனியாக வாழணும், நானும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்ல, அதுக்கு பழனிவேல் உடனே சரவணன் கிட்ட, இல்லைடா சரவணா, நீ பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதே பொண்ணை திரும்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அக்காவும் மச்சானும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியா, ஏதோ மச்சானுக்கு அரசல் புரசலாக ஏதோ சில விஷயங்கள் தெரிய வந்ததுனால தானே அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாங்க, இல்லைனா உன் ஆசைக்கு, அதுவும் நீ மச்சானுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் வேற, உன்னோட ஆசையை அவர் வேண்டான்னு தட்டி கழிச்சிருக்க மாட்டார்ல, இந்த விஷயத்தையே நான் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் மச்சான் என்கிட்ட வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, அப்பாவும் இங்கே அம்மாவும் என்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியல, ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்னதை கேட்டேன், இன்றைக்கி அவங்க சொல்கிறத நான் கேட்க தயாராக இல்லை மாமா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நானாக எனக்குன்னு நிற்கணும், ஏன் இங்கே கதிராக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, அப்பாவோ அம்மாவோ வேண்டான்னு தூக்கி ஒதுக்கிட்டாங்களா, இல்லை இல்லை, அதே போல் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா மாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க சரவணன் பழனிவேல் கிட்ட. பழனிவேலும், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா, உன்னோட வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிறதுக்கான முழு உரிமையும் உனக்கு இருக்குது, அந்த சுதந்திரமும் உனக்கு இருக்குது, அதை நான் இல்லைனோ இல்லை வேண்டானோ நான் சொல்லலை, ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னியே அது அந்த பொண்ணு தானா அப்படின்னு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கிட்ட வந்துட்டு பழனிவேல் கேட்குறாங்க. பழனிவேலும், அது வந்து மாமா அப்படின்னு தயங்கியபடி நிற்க, நீ நினச்சதெல்லாம் சரிதான்டா, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது, காதலிச்ச ஒரு பொண்ணையே திரும்ப பார்க்கும்போது திரும்பவும் அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகிறது சகஜம்தான். இப்போ அந்த பொண்ணை பார்த்ததுக்கு புருஷனை பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க, எல்லாமே சரிதாண்டா சரவணா, இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதில் அக்காவுக்கும் மச்சானுக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா தாராளமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தடங்களும் இல்லைன்னா பண்ணிக்கூடா, நான் அதை வேண்டான்னு மறுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் தங்கமயிலுக்கு செய்ய வேண்டியதையும் நீ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல, மாமா என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிருவேன் மாமா, அதெல்லாம் பற்றி நான் எப்போதைக்கு எதுவுமே யோசிக்கவும் விரும்பலை மாமான்னு சொல்ல, சரி சரவணா, அப்போ
நீ அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டு அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு அஞ்சலி கூட சேர்ந்து வாழ தான் பிடிச்சிருக்கு. என்னால் தான் அவள் வாழ்க்கையும் இப்படி ஒரு நிலைமையில வந்து நிற்கிது. அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுலேயே ஒன்று தப்பு இல்லை மாமான்னு சொல்ல, எல்லாம் சரிதான், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதும் சரிதான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் சரிதான். ஆனால் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளையும் சேர்த்து உன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இப்போ தங்கமேலுக்கு பிறக்க போகிறதும் உன் குழந்த, நீ உன் குழந்தைக்கு செய்கிறேன்னு போய் நிற்ப. அப்போது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அஞ்சலி அதுக்காக கோவப்பட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த பிள்ளைய நம்ம பிள்ளைய ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ உங்கள் பிள்ளைய மட்டுமே கவனிக்கிறீங்களேன்னு அந்த பொண்ணு கேட்காதுன்னு என்ன நிச்சயம்? வரப்போகிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணு சரவணா. நீ கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆள் கரெக்டாக இருக்கணும்டா சரவணா அப்படின்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்க, அஞ்சலிக்கு குழந்தை இருக்கா? நீங்கள் ஏதாவது விளையாடுறீங்களா என்ன? அஞ்சலி கல்யாணம் ஆனதோடு சரி, அவளுக்கு குழந்தைங்களாம் இல்லை அப்படின்னு சொல்ல, டேய் சரவணா, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைங்க இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் ஆமாண்டா சரவணா, அந்த பிள்ளை கூட ஒரு குழந்தைய நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்க தான் இருக்குன்னு எனக்கும் முன்னாடியே தெரியும். அப்போ கூட நான் விசாரித்து பார்த்தப்போ அது குழந்தையோட அம்மா வீட்டில் இருக்கதா தான் சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னதுக்கு பிறகு தான் தெரியுது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டில் வந்து குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. சரவணா, அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்க விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை உடனே சரவணன் கேட்டதும் அதிர்ச்சியில், இல்லை மாமா, நீ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அஞ்சலி என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாலே, குழந்தை இருக்க விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது அந்த பொண்ணு உங்ககிட்டையும் உண்மையை மறைச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனை பார்த்து பழனிவேல் கேட்க, சரவணனும் அதிர்ச்சியில் தாங்க முடியாமல் நிற்கிறாங்க. மாமா, உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப கூட முடியலைன்னு சொல்ல, சரவணா, இங்கே பக்கத்தில் அந்த தெருவில் தான் அந்த பொண்ணோட வீடு இருக்குது. 2-3 தடவை நான் அந்த பக்கம் டெலிவரிக்கும் போயிருக்கேன். நீ வேணா அந்த வீட்டுக்கு வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ கூட அந்த பக்கம் தான் டெலிவரிக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அஞ்சலிக்கு கால் பண்ணாங்க. நான் வெளியே போயிருக்கேன் சரவணா அப்படின்னு அஞ்சலி சொன்னதுனால கரெக்டாக அந்த தெரு பக்கமாக எங்கள் சரவணனும் போகிறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் டெலிவரி கொடுக்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும் சரவணனுக்கு, யார் அந்த குழந்தை அப்படின்னு பக்கத்தில் விசாரிக்க, அந்த பிள்ளையாப்பா, அஞ்சலி இருக்கால அவளுடைய பிள்ளை தான்ப்பா. அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க. இப்போது இந்த பிள்ளை அவள் கூட தான்ப்பா வளர்ந்துட்டுருக்கு. பாவும் இந்த பிள்ளையை அடிக்கடி இங்கே வீட்டில் தனியாக விட்டுட்டு எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரிய மாட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்க நாங்களும் எதையுமே சொல்ல முடிய மாட்டுது. ஏதாவது சொல்ல போனால் பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரா? அதுக்கு நாம் என்னப்பா பண்ண முடியும்? அந்த பிள்ளையை வீட்டில் இருக்கவங்க கிட்ட விட்டுட்டு அவள் பாட்டு கிளம்பி எங்கேயாவது போய்ட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குறைய தான் சொல்கிறாங்க அஞ்சலியை பற்றி. வெளியே வந்ததுக்கு பிறகு சரவணனை பார்த்து பழனிவேலோ, இங்கே என்னடா சரவணா, அந்த அஞ்சலி பிள்ளை உங்ககிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கு. ஏற்கனவே தங்கமயில் உங்ககிட்ட பிரச்சனை, அதாவது மறைச்சதுக்கான காரணமே பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஆனால் இப்போ அதே வேலை தானே அஞ்சலியும் உங்ககிட்ட பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நீ இப்போதைக்கு அந்த அஞ்சலி பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவே எடுத்துட்டேன். இங்கே பாரு சரவணா, உங்கள் அப்பாவோ நல்லதுக்காக தான் யோசிப்பார். இந்த புள்ள வேண்டான்னு நின்னதுக்கு காரணமே வேற. நிச்சயமாக சொல்கிறேன் மச்சான், காரணம் இல்லாமல் இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டார். ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனால மட்டும்தான் மச்சான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. நீ வேணா மச்சாங்கிட்டே பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணனும் அதிர்ச்சியில் தாங்க முடியாமல் நின்றுட்டுருக்க. சரி சரவணா, வா போகலாம். இந்த பிள்ளையை நம்பி ஏமாந்துட்டேன்லாம் நீ நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அந்த பிள்ளையை நம்பி ஏமாற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய அளவில் அந்த பிள்ளைக்காக எந்த வகையும் கொடுக்கல. கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை. கொஞ்சம் அமைதியாக இரு சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி பற்றின விஷயம் தெரிஞ்சு சரவணன் அதிர்ச்சியில் நிற்க, 2 பேரும் போயிட்டுருக்கும்போது தான் அங்கே தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயில் யாரோ ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரவணன் தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. சரிக்கா, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக நேராக சரவணன் அந்த அக்கா பக்கத்தில் போகிறாங்க. அக்கா, அந்த தங்கமயில் அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஏன்பா நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பேசிட்டு போனா, இப்போ எங்கே இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு இங்கே தான்ப்பா வேலை பார்த்துட்ருக்கு வீட்டில். அப்புறம் அது எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா, அந்த பிள்ளை ரொம்ப பாவம், அடிக்கடி இங்கே தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏதாவது சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடாது. ஏன்னா நம்ம இப்போ சம்பாதிக்கிற பணத்தில் தான் சாப்பிடணுன்றதுல உறுதியாக இருக்குது. காசு கொடுத்துட்டு தான்ப்பா எதுவாக இருந்தாலும் சாப்பிடும். அது மட்டும் இல்லை, செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக இப்போ நான் ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய தண்டனை என் குழந்தைய பாதிக்கக்கூடாது. அதனால் நான் உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி நல்லபடியாக
பிள்ளைய பெத்தெடுத்து அந்த பிள்ளைய நல்லபடியாக நான் வளர்க்கணுன்னு தான் என்னுடைய கடமை. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன்னு அந்த பிள்ளை ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்குப்பா. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்கும். என்ன பண்ணுறது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படி. பொண்ணுங்களுடைய சில வாழ்க்கை இந்த மாதிரி தானே போயிட்டுருக்குன்னு அந்த அக்கா வேற புலம்பிட்டு போகிறாங்க. சரவணனும் தங்கமயில பார்த்துட்டே இருக்காங்க. தங்கமயில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இங்கே நின்றுட்டு இருக்க பழனிவேலு, சரவணா நான் ஒன்று சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காத. தங்கமயிலுக்கு குழந்தை வந்துடுச்சு, அதனால இந்த குழந்தையோட தங்கமயிலையும் ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளை பண்ணதும் தப்பு தான், அதுக்காக அந்த பிள்ளையை அடியோட வெறுக்கிறதும் தப்பு தான். நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இப்போ ரொம்ப மோசமான ஒரு தவறான செயலாக தான் இருக்குது. தயவு செஞ்சு மாற்றிக்கோ சரவணா, உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரவணனும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருக்காங்க. அஞ்சலி பற்றின விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோவத்துலேயும் இருக்காங்க.